Praise the Lord. Praise the Lord. பொதுகாலம் 14ஆம் வாரம் புதன்கிழமைக்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமா, உங்களுக்கும் நம்ம நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவரோட அமைதியும் மகிழ்வும் உரிப்பாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக தியானிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நாங்க அன்போடு வரவேற்கிறோம். கண்டிப்பா. இப்போ ஒரு சிறிய ஜெபத்தோட நம்ம ஆரம்பிக்கலாம். தந்தை, மகன், தூயாவியின் பெயராலே ஆமென். ஆமென். எங்களை அளவின்றி நேசிக்கும் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை என்னும் வாழ்வளிக்கும் உணவை எங்களுக்கு வழங்குவதற்காக நன்றி. ஆமென். இன்றைய வாசகத்தின் வழியாக நீர் எங்களுக்கு தரப்போகும் ஆழமான சிந்தனைகளுக்காகவும் எங்களை பக்கம் திருப்புவதற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய வாசகம் எங்களுக்கு தரும் அழைப்பையும் சவாலையும் நாங்க முழுமையாக உணர்ந்து கொள்ள தூயாவியின் ஒளியை எங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேரும் இதிலிருந்து விலகி செல்லாமல் முழுமையாக பார்த்து உம்முடைய திட்டத்தை அவர்கள் வாழ்வில் கண்டடைய வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே. இன்றைய வார்த்தை யூடியூப் சேனலில் இந்த வாசகத்தின் வழியாக வெளிச்சம் பெறும் நேயர்கள் அனைவருக்கும் உமது அளவற்ற பாவ மன்னிப்பு, முழுமையான சுகம், வற்றாத இரக்கம் மற்றும் மேலான கிருபை கிடைப்பதாக. ஆமென். அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு இருளான சூழ்நிலையிலும் உமது வார்த்தை அவங்களுக்கு வழிகாட்டட்டும். கண்டிப்பா அந்த வெளிச்சம் அவங்களுக்கு பெரிய விடுதலையை தரணும். அவர்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு போராட்டத்திலும் உமது பிரசன்னம் அவர்களுக்கு துணையாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாம். ஸ்ரீ ஹர்ஷன் மீது இரக்கமாயிரும். உமது அன்பினாலும் கருணையினாலும் அவரை சூழ்ந்து கொள்ளும். அவரது வாழ்வில் சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். அவரது காலடிகளை வழிநடத்தி உமது ஒளியில் அவரை நடக்கச் செய்யும். உமது இரக்கம் அவரை எப்போதும் தாங்குவதாக. ஆமாண்டவரே, கிருபை கூர்ந்தருளும். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் பிளெஸ்ஸிக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவளது உயிரென்ற கொடைக்காகவும் நீர் அவள் மீது காட்டும் அக்கறைக்காகவும் நன்றி. வரவிருக்கும் ஆண்டில் அவளை உடல்நலம், மகிழ்ச்சி மற்றும் சமாதானத்தால் ஆசிர்வதியும். உமது ஞானத்தால் அவளது காலடிகளை வழிநடத்தி அவளை அன்பால் சூழ்ந்து கொள்ளும். அவளது வாழ்வு உமது அருளால் ஒளிரட்டும், பலருக்கும் ஆசிர்வாதமாக அமையட்டும். ஆமென் ஆண்டவரே. மற்றும் நற்செய்தி பணியாளர்கள், திருப்பணியாளர்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள் தைரியத்துடனும் கருணையுடனும் இறையாட்சியை அறிவிக்க ஜெபிக்கிறோம். தலைவர்களும் தேசங்களும் ஊழலை விட்டு விலகி நீதியை தேட ஜெபிக்கிறோம். விசுவாசிகளும் சமூகங்களும் மனம் திரும்பி நீதியை விதைத்து ஆண்டவரின் வல்லமையான செயல்களில் மகிழ்ந்திருக்க ஜெபிக்கிறோம். நோயுற்றோர், ஒடுக்கப்பட்டோர், போராடுவோர் கிறிஸ்துவின் வல்லமையால் குணமடைந்து விடுதலை பெற ஜெபிக்கிறோம். இளைஞர்கள், குடும்பங்கள் மற்றும் திருச்சபை நாள்தோறும் ஆண்டவரின் பிரசன்னத்தை தேடவும் அவரது அன்பை மகிழ்ச்சியோட சாட்சியாக கூறவும் ஜெபிக்கிறோம். நமது ஊழியத்திற்கு நமது இசையும் போதனையும் மற்றவர்களை நற்செய்தி பணியை ஏற்கவும் நீதியில் வாழவும் ஆண்டவரை தொடர்ந்து துதிக்கவும் தூண்டுமாறு ஜெபிக்கிறோம். நிச்சயமாக. மற்றும் எங்களிடம் ஜெபத் தேவைகளை சொன்ன அனைவருக்காகவும் அவர்களின் நல்ல நோக்கத்திற்கான மன்றாட்டுகள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் படியாகவும் ஜெபிக்கிறோம். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் சகோதரரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரில் திருமுன் வைக்கிறோம், எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். ஆமென். உங்களது ஜெபத் தேவைகளை கமெண்டிலோ அல்லது எங்களின் வாட்ஸ்ஆப்பிலோ தெரிவியுங்கள். நாங்களும் எங்களது தனிப்பட்ட ஜெபத்திலும் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். நன்றி. முதலில் இன்றைய வாசகங்களுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இறைவாக்கினர் ஓசியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 1 முதல் 3, 7 முதல் 8 மற்றும் 12. இஸ்ரவேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி. அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான்.
இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும். முட்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள், குன்றுகளை பார்த்து, எங்கள் மேல் விழுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல்கள் 105. பாடல் வரிகள் 2, 3, 4, 5, 6, 7. பல்லவி 4b. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய் மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். இடையராது நாடுங்கள். அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள்.
நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தி வாசகம். வழி தவறி போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவாக்கியங்கள் 1 முதல் 7. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு: முதலாவது பேதுரு என்னும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரியா, செபதியுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, வரிதண்டினவராகிய மத்தீயு, அல்பீயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம். மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயேல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படிச் செல்லும்போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அதாவது நாம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போதுதான், நம்ம வாழ்க்கையில எல்லாம் மிக சரியா நடந்து கொண்டிருக்கும் போதுதான் நாம ஆண்டவரை மிக எளிதா மறந்து விடுகிறோம் என்பதை நீங்க எப்பதாவது உணர்ந்திருக்கிறீங்களா? இது பல பேரோட வாழ்க்கையில நடக்கிற ஒரு யதார்த்தம் தான். ஆமா, இன்னைக்கு நாம தேடி ஓடும் செழிப்பும் வெற்றியும் எப்படி நமக்கே ஒரு கண்ணியா மாறுது என்பதை தான் இன்னைக்கு அலச போகிறோம். இதை பற்றி பேசுவதற்கு முன்பு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல தோன்றுகிறது. ஒரு ஊர்ல மிகச்சிறந்த மரச்சிற்பி ஒருவர் இருந்தார். அவர் செய்யும் ஒவ்வொரு சிற்பமும் உயிர் ததும்பும் அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். ஓஹோ. ஒரு நாள் ஒரு புதிய தலை சிறந்த படைப்பை உருவாக்குவதற்காக அவர் காட்டுக்கு சென்றார். அவருடன் அவருடைய சீடர்களும் சென்றிருந்தார்கள். காட்டுல பாத்தீங்கன்னா நேராக உயரமாக வளர்ந்திருந்த பல பழுரற்ற மரங்கள் இருந்தன. நல்ல தரமான மரங்கள். கரெக்ட். சீடர்கள் அந்த மரங்களை காட்டி, இதை பயன்படுத்துங்கள், இது எந்த குறையும் இல்லாமல் சீராக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சிற்பியோ அதையெல்லாம் விட்டுவிட்டு வளைந்து நெளிந்த பல இடங்களில் முடிச்சுகளும் தழும்புகளும் கொண்ட பார்ப்பதற்கே குறைபாடுள்ள ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்தார். அப்படியா? சீடர்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்திருக்குமே. ஆமா, சீடர்களுக்கு ஒரே குழப்பம். ஏன் இந்த மோசமான மரத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு அந்த சிற்பி சிரித்து கொண்டே சொன்னார், குறையற்ற மரத்தில் ஒரு அழகான சிற்பத்தை செதுக்குவது சாதாரணமான வேலை. ஆனா எந்த மரத்தை உலகம் இது உதவாது, குறைபாடுடையது அப்படின்னு நிராகரிக்கிறதோ, அந்த மரத்தின் வளைவுகளையும் நெளிவுகளையும் பயன்படுத்தி அதிலிருந்து ஒரு அற்புதமான தலை சிறந்த படைப்பை உருவாக்குவதுதான் ஒரு உண்மையான சிற்பியின் கைவண்ணம் அப்படின்னு சொன்னாரு. வாவ், ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி இது. அந்த சிற்பி தேர்ந்தெடுத்த மரம் எவ்வளவு குறைபாடுடையதாக இருந்ததோ அதே அளவிற்கு குறைபாடுடைய மனிதர்களைத்தான் இயேசுவும் தம்முடைய சீடர்களாக தேர்ந்தெடுத்தார் என்பதை இது மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. உண்மைதான். நீங்க இன்றைய நற்செய்தி வாசகத்துல பாத்தீங்கன்னா, அதாவது மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் 12 சீடர்களை அழைக்கிறார். அந்த பட்டியலை நாம் வாசிக்கும் போது பேதுரு முதல் யூதாஸ் இஸ்காரியோத்து வர வரிசையாக பெயர்கள் வருது. ஆமா, அவங்க யாருமே சமுதாயத்தின் பார்வையில் நேரான மரங்கள் கிடையாது. அவர்கள் அனைவருமே வளைந்து நெளிந்த தழும்புகள் கொண்ட மரங்கள் தான். இத முழுமையா புரிஞ்சுக்க நாம முதல் நூற்றாண்டோட அரசியல் சூழலுக்கு போகணும். அன்றைய இஸ்ரேல் ரோமானிய பேரரசோட இரும்பு கரங்களுக்குள்ள நசுக்கப்பட்டுகிட்டு இருந்துச்சு. ரோமானியர்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருந்த காலகட்டம் அது. ஆமா, இந்த சூழல்ல வரி தண்டுப்பவர்கள் அப்படிங்கிறவங்க வெறும் சாதாரண அரசு ஊழியர்கள் கிடையாது. அவங்க தங்களோட சொந்த மக்களையே ஏமாற்றி அச்சுறுத்தி ரோமானியர்களுக்காக வரிய வசூலிச்சவங்க. அப்போ மக்கள் அவங்கள ரொம்ப வெறுத்திருப்பாங்களே. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம தங்களுக்கு தேவையான பணத்தையும் அவங்க சுருட்டிக்கிட்டாங்க. அதனால சொந்த மக்கள் அவங்கள தேச துரோகிகளாகவும் பாவத்தின் மொத்த உருவமாகவும் தான் பார்த்தாங்க. மத்தேயு இந்த கூட்டத்தை சேர்ந்தவர். ஓ சரி. அப்போ அந்த இன்னொரு பக்கம் தீவிரவாதியான சீமோன். மறுபுறம் பாத்தீங்கன்னா
தீவிரவாதிகள் அப்படின்னு அழைக்கப்படுற குழுவினர். வரலாற்றுல இவங்கள சிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குருவாள் ஏந்தியவர்கள். குருவாள் ஏந்தியவர்களா? கேட்கவே பயமா இருக்கே. ஆமா, ரோமானியர்களையும் அவங்களுக்கு ஆதரவா செயல்படுற வரி தண்டுப்பவர்களையும் கூட்ட நெரிசல்ல யாருக்கும் தெரியாம கத்தியால குத்தி கொள்றதுதான் இவங்களோட முக்கிய பணியே. மை காட்! அப்படியானால் சீமோனோட வாழ்நாள் லட்சியமே மத்தேயு மாதிரி ஆட்களை கண்டுபிடிச்சு கொள்றது தானா? அதேதான், எந்தவித சந்தேகமும் இல்ல. அப்படிப்பட்ட 2 பேரை ஆண்டவர் தன்னுடைய மிக நெருக்கமான 12 பேர் கொண்ட குழுவுல சேர்க்கிறாரு. எனக்கு என்ன வேடிக்கையா இருக்குன்னா, இவங்க எப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டிருப்பாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. இது அந்த பணிக்கே ஒரு பெரிய ஆபத்து இல்லையா? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய தற்கொலை முயற்சி போலதான் தோணும். ஆனா இங்கதான் ஆண்டவரோட அழைப்புல இருக்கிற ஆழமான வல்லமை வெளிப்படுது. மனிதர்கள் ஒருவரையொருவர் தங்களோட கடந்த கால தவறுகளை பார்த்தோ அரசியல் கொள்கைகளை பார்த்தோ முத்திர குத்துறாங்க. ஆனா ஆண்டவர் மனிதர்களோட ஆன்மாவில ஒளிந்திருக்கிற திறனை மட்டுமே பாக்குறாரு. வாவ், அது ரொம்ப ஆழமான ஒரு உண்மை. மத்தேயுவும் சீமோனும் ஆண்டவர் இயேசுவோட நிபந்தனையற்ற அன்பை அனுபவிச்சப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துச்சு. தங்களை ஒரு தேச துரோகி என்றோ ஒரு தீவிரவாதி என்றோ அவங்க அதுக்கு பிறகு அடையாளப்படுத்திக்கல. அப்ப அவங்களோட அடையாளம் முழுமையா மாறிடுச்சு. ஆமா, இயேசுவோட அன்பால இணைக்கப்பட்ட சகோதரர்கள் அப்படிங்கிற புதிய அடையாளம் அவங்களுக்கு கிடைச்சது. உலகத்தோட முரண்பாடுகளை உடை தெரியும் சக்தி ஆண்டவரோட அன்புக்கு மட்டுமே உண்டு அப்படிங்கிறது இது மிக தெளிவா காட்டுது. ஆக தகுதி இல்லாதவங்களை சமூகம் ஒதுக்கி அவங்கள ஆண்டவர் அழைச்சு ஒருங்கிணைக்கிறார் அப்படிங்கிறது இப்ப ரொம்ப நல்லா புரியுது. ஆனா அவங்கள அழைப்பது மட்டும் ஒரு புறம் இருக்கட்டும். வசனம் 1 வாசிக்கும் போது எனக்கு ஒரு உறுத்தல் வருது. நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். இந்த அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அது ஒருவித ஆதிக்கம் செலுத்துற கருவி அப்படின்னு தான் ஏமானம் நினைக்குது. ஆமா, பொதுவா நாம அப்படித்தான் நினைப்போம். அதிலும் வன்முறையில ஊறிய ஒரு தீவிரவாதிக்கு தெய்வீக அதிகாரத்தை கொடுப்பது அப்படிங்கிறது நெருப்போட விளையாடுறது போல இல்லையா? அவங்க அந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்த மாட்டாங்களா? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. ஆனா திருவிவிலியம் மூல மொழியான கிரேக்கத்துல எழுதப்பட்டப்போ அதிகாரத்தை குறிக்க 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓ, 2 வார்த்தைகளா? அது என்னன்னு? ஒன்னு டுனாமிஸ், அதாவது தன் சொந்த பலத்தால, தசை பலத்தால, ஆதிக்கத்தால வர்ற சக்தி. மற்றொன்று எக்ஸூசியா. இதுக்கு பொருள் என்னன்னா ஒருவரால் பகிரப்படும் முறையான அங்கீகாரம் அல்லது தார்மீக அதிகாரம். அப்போ இயேசு கொடுத்தது இதுல எந்த அதிகாரம்? இங்கே ஆண்டவர் சீடர்களுக்கு கொடுப்பது எக்ஸூசியா. இது ஒரு எளிய உதாரணம் மூலமா சொல்லலாம். ஒரு சாலையில ஒரு பெரிய சரக்கு லாரி வேகமா வந்துகிட்டு இருக்கு. சரி. அங்க நிக்கிற ஒரு சாதாரண போக்குவரத்து காவலர் தன் கைய உயர்த்தினதும் அந்த லாரி நிக்குது. அந்த காவலருக்கு தன் சொந்த உடல் பலத்தால அந்த லாரியை நிறுத்துற சக்தி, அதாவது அந்த டூனாமிஸ் இருக்கா? நிச்சயமா இல்ல. லாரி அவர் மேல மோதினா அவர் தாங்க மாட்டார். கரெக்ட். ஆனா அவருக்கு பின்னால் ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட சட்டமும் அதிகாரமும், அதாவது எக்ஸூசியா இருக்கு. அதனாலதான் அந்த லாரி நிக்குது. ஆஹா, எவ்வளவு அருமையான ஒரு உதாரணம். சீடர்களும் தங்களோட சொந்த பலத்துல எதையும் செய்யல. அவங்க இயேசுவோட அதிகாரத்தை பிரதிபலிக்கும் கருவிகளா மட்டுமே செயல்பட்டாங்க. அப்படி என்றால் அந்த அதிகாரம் அவங்களுடையதல்ல, அது அவங்கள அனுப்பியவருடையது. இது முற்றிலும் ஒரு புதிய கண்ணோட்டத்தை தருது. ஆமா, அதுதான் உண்மையான அதிகாரம். இன்றைய நேயர்களோட வாழ்க்கையோடு இதை ஒப்பிட்டு பார்த்தா இது எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுக்குது. இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை உங்க குடும்பத்திலேயோ அல்லது பணியிடத்திலேயோ ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். பலருக்கும் அந்த நிலைமை இருக்கு. எனக்கு இதையெல்லாம் சமாளிக்க தகுதி இல்லையே, எனக்கு பின்புலம் இல்லையே, என் கடந்த காலம் ரொம்ப மோசமானதே அப்படின்னு நீங்க தயங்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு காரியத்துக்காக அழைக்கும் போது அவர் உங்களை நிராயுதபாணியா போர்க்களத்துல நிறுத்துவதில்லை. கண்டிப்பா இல்ல. அவர் தன்னுடைய அதிகாரத்தை, அதாவது அந்த எக்ஸூசியாவை உங்களுக்கு பின்னணியா கொடுக்கிறாரு. நீங்க உங்களை நம்பி போக வேண்டியதில்லை, உங்களை அனுப்பியவரை நம்பி போகலாம். மிக துல்லியமா சொன்னீங்க. நம்முடைய பலவீனங்களுக்கு நடுவுலையும் ஆண்டவரோட அதிகாரம் நம்முள் செயல்படும் அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய சுவிசேஷம். உண்மைதான். சரி, இப்போ அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டுடுச்சு. அவங்க எங்க அனுப்பப்படுறாங்க அப்படிங்கறத பாப்போம். வசனங்கள் 5 மற்றும் 6ல ஆண்டவர் ஒரு கடுமையான எல்லையை வகுக்கிறாரு. ஆமா, அந்த கட்டளை ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கும். பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் எனக்குள்ள ஒரு பெரிய நெருடல் உருவாகுது.
ஆண்டவர் உலக மக்கள் அனைவரையும் மீட்க வந்தவர்தானே. அவரிடம் எந்த பாகுபாடும் இல்லையே. பிறகு ஏன் இந்த கட்டுப்பாடு? இது நிறைய பேருக்கு வர்ற சந்தேகம்தான். சமாரியர்களிடமும் பிற இனத்தாரிடமும் செல்ல வேண்டாம்னு அவர் சொல்றது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுப்பது போலவோ ஒருவித பாரபட்சம் போலவோ தெரியவில்லையா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைய காலகட்டத்துல இத படிக்கிற பலருக்கும் இதே கேள்விதான் எழுகிறது. ஆனா இத நாம பாகுபாடு அப்படின்னு நினைப்பது தவறு. இத மீட்பின் வரலாற்று வரிசை கிரமம்னு சொல்லலாம். வரலாற்று வரிசை கிரமமா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது இஸ்ரேல் மக்கள் தொடக்க நூல்ல ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின்படி ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் மக்கள். உன் வழியாக உலகத்தில் உள்ள அனைத்து இனங்களும் ஆசி பெறும் அப்படிங்கறதா அந்த உடன்படிக்கை. ஓ, அந்த பழைய உடன்படிக்கையை அவர் நிறைவேற்றுகிறார். ஆமா, ஆண்டவர் அந்த உடன்படிக்கைக்கு உண்மையா இருந்து முதல்ல யூதர்களிடம் அந்த நற்செய்தியை கொண்டு செல்றாரு. இத ஒரு தீயணைப்பு பணியோட நாம ஒப்பிடலாம். தீயணைப்பு பணியா? அது எப்படி? ஒரு பெரிய கட்டடம் தீப்பற்றி எரியும் போது தீயணைப்பு வீரர்கள் கண்மூடித்தனமா எல்லா இடங்கள்லயும் தண்ணிய பீச்சு அடிக்க மாட்டாங்க. முதல்ல கட்டடத்தோட அடித்தளத்துல உள்ள நெருப்பை அணைச்சு அதை பாதுகாப்பாங்க. ஓ, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக. அப்படி என்றால் இது நிராகரிப்பல்ல, இது ஒரு வியூகம், ஒரு ஸ்ட்ராட்டஜி. மீட்பின் திட்டம் படிப்படியா எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இது. இப்போ எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, அது ஒரு பணிமுறை திட்டம். ஆனா முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கட்டளை இன்னைக்கு வாழும் நமக்கு எப்படி பொருந்தும்? இங்கதான் நாம ஆழமா சிந்திக்கணும். பல நேரங்கள்ல நாம உலகத்தையே திருத்தணும், சமூகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும், எல்லோரையும் மீட்கணும் அப்படின்னு மிகப்பெரிய கனவுகளை சுமந்துகிட்டு அலைகிறோம். ஆமா, நாமெல்லாம் அப்படி ஒரு வேகத்துல தான் இருக்கோம். ஆனா நம்ம சொந்த வீட்டுக்குள்ள நம்முடன் பிறந்தவர்கள் மத்தியில அல்லது நம்ம அலுவலகத்துல நம்ம பக்கத்திரிக்கையில அமர்ந்து மன அழுத்தத்துல தவிப்பவர்கள் மத்தியில இருக்கக்கூடிய பிரிவினைகளை, வழிகளை நம்ம கண்டுக்கிறதே இல்ல. உண்மைதான், ரொம்ப வேதனையான ஒரு நிதர்சனம் இது. ஆண்டவர் சொல்றது என்னவென்றால், உலகத்தை காப்பாற்றுவதற்கு முன்பு உங்கள் கண்முன் தெரியும் உங்களுக்கு அருகில் வாழும் அந்த வழி தவறி போன ஆடுகளை தேடிச் செல்லுங்கள். உங்களுடைய முதல் பணித்தளம் உங்க குடும்பமும் உங்க உறவுகளும் உங்க நண்பர்களும் தான். அது ஒரு கசப்பான உண்மைதான். நாம தொலைவில் இருப்பவர்கள் மீது காட்ட துடிக்கும் அன்ப நம்முடன் இருப்பவர்கள் மீது காட்ட தவறிடுறோம். உலகையே மாற்ற துடிக்கிற நாம நம்ம சொந்த வரவேற்பறையில ஒரு அமைதியை கொண்டு வர தயங்குறோம். சரியா சொன்னீங்க. சரி, அப்படிப்பட்டவங்களுக்கு சீடர்கள் என்ன செய்தியை கொண்டு செல்லணும்? வசனம் 7 பார்த்தா, விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதையே மார்க் 1:15 வாசிக்கும் போது, இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆமா, இதுதான் அவங்களுக்கான மையச் செய்தி. இங்க விண்ணரசு அல்லது இறையாட்சி அப்படின்னு சொல்லப்படும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நாம எல்லோரும் இறந்த பிறகு மேகங்களுக்கு பின்னால ஒரு பெரிய தங்க மாளிகையில போய் வாழ்வோமே, அதத்தான விண்ணரசு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இப்போதே நெருங்கி வந்து விட்டதுன்னு சொல்ல முடியும்? அதுதான் பல நூற்றாண்டுகளா தொடரும் ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல். விண்ணரசு அல்லது இறையாட்சி அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு புவியியல் சார்ந்த இடம் கிடையாது. அது ஆண்டவரோட ஆளுகை. ஆண்டவரோட ஆளுகை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது எங்கெல்லாம் நீதியும் சமாதானமும் அன்பும் சுகமும் ஆளுகை செய்தோ, எங்கெல்லாம் தீமை தோற்கடிக்கப்படுகிறதோ அங்கே இறையாட்சி செயல்படுது. ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்ததன் மூலமா எதிர்காலத்துல நடக்கவிருந்த அந்த முழுமையான ஆளுகை நிகழ்காலத்திலேயே தொடங்கிடுச்சு. ஓ, அதனாலதான் அவர் அப்படி சொன்னாரா? ஆமா, சீடர்கள் தங்கள் கைகளால நோயாளிகளை குணமாக்கிய போதும், தீய ஆவிகளை ஓட்டிய போதும் அவங்க வெறும் ஒரு மாயாஜாலத்தை காட்டல. மாறாக இதோ ஒரு புதிய அரசரின் ஆளுகை இந்த உலகத்துல தொடங்கிடுச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு கண்கூடாக காட்டினாங்க. வாவ்! அதாவது விண்ணரசு அப்படிங்கிறது நாம இறந்த பின்பு செல்லும் இடம் மட்டுமல்ல, அது இப்போதே நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையிலேயே செயல்பட தொடங்கிவிட்ட ஒரு நிஜம். ஆமா, அதுதான் உண்மையான இறையாட்சி. ஆனா இதற்கு ஒரு நிபந்தனையா மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் அப்படின்னு மார்க் நற்செய்தியில ஆண்டவர் சொல்றத பாக்குறோம். இந்த மனம் மாறுதல் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே எனக்கு ஒரு வித குற்ற உணர்ச்சி தான் வருது. பொதுவா எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் வரத்தான் செய்யும். செஞ்ச பாவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது நம்மை நாமே வருத்திக் கொள்வதுதான் மனம் மாறுதலா? நிச்சயமா இல்ல. மனம் மாறுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு புதிய ஏற்பாட்டோட மூலமொழியான கிரீக்கத்துல மெட்டனோயா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மெட்டனோயா, அதுக்கு என்ன அர்த்தம்? இதுல மெட்டா அப்படின்னா மாற்றம்,
அல்லது கடந்து செல்வது. நோயா அப்படின்னா மனம் அல்லது சிந்தனை. அதாவது இது வெறும் குற்ற உணர்ச்சியால் அழுவது பற்றியது அல்ல. இது நம்முடைய ஒட்டுமொத்த சிந்தனை முறையும் தலைகீழா மாற்றுவது. ஒரு பாரடைம் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். சிந்தனை முறையை மாற்றுவதா? ஆமா, உலகத்தோட சிந்தனை என்ன? அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்கி ஆள்வது. ரோமானியர்கள் அப்படித்தான் சிந்தித்தார்கள். ஆனா ஆண்டவரோட சிந்தனை என்ன? அதிகாரம் என்பது மற்றவர்களுக்கு சேவை செய்வதும் அவர்களை குணமாக்குவதும். முற்றிலும் நேர்மாறான ஒரு சிந்தனை. வன்முறையே தீர்வு அப்படின்னு நினைத்த தீவிரவாதியான சீமோன் தன் சிந்தனையை மெட்டனோயா செஞ்சதாலதான் அன்பே தீர்வு அப்படிங்கிற இறையாட்சியின் சிந்தனைக்குள் நுழைய முடிந்தது. இது ஒரு புதிய கண்ணோட்டத்தை அணிந்து கொள்வது போல. அதாவது நம்மோட மூளையோட சிந்தனை நரம்புகளை ஆண்டவரோட வழியில புதிதாக இணைப்பது போல. இது வெறும் உணர்ச்சி பூர்வமான ஒரு அழுகை அல்ல, இது ஒரு அறிவுபூர்வமான ஆழமான வாழ்க்கை முறை மாற்றம். எவ்வளவு அற்புதமான விளக்கம். உண்மைதான். சீடர்களோட வாழ்க்கையில நடந்த இந்த மெட்டனோயா தான் அவங்கள உலகை மாற்றும் கருவிகளா மாற்றுச்சு. ஆமா, அவங்க அந்த இறையாட்சியை முழுமையா நம்பினாங்க. தாங்கள் பெற்ற அந்த எக்ஸூசியாங்கிற அதிகாரத்தையும் அன்பையும் மற்றவர்களுக்கு கொண்டு சேர்த்தாங்க. இந்த நேரத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேயர்களை நோக்கி ஒரு புதிய ஆழமான சிந்தனையை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, நேயர்களுக்கான அந்த சவால் என்ன? நாம இதுவரை குறைகளோடு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்றும் தீமைகளை விரட்ட நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார் என்றும் பேசினோம். இதை கேட்கும்போது நமக்கு மிகுந்த உற்சாகமாக இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்க விரட்ட முற்படும் அந்த தீய ஆவிகள் என்பது வெறும் கண்ணுக்கு தெரியாத பிசாசுகள் மட்டுமல்ல. இந்த சமூகத்தில ஆழமாக வேரூன்றி இருக்கும் தவறான பழக்க வழக்கங்கள், லஞ்சம், சாதி பாகுபாடு அல்லது உங்க பணியிடத்துல நடக்கும் அநீதியான அரசியலாக கூட இருக்கலாம். இது ரொம்பவே ஆழமான ஒரு பாயிண்ட். நாளை காலையில நீங்க எழுந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த இறையாட்சியின் அதிகாரத்தோடு வெளியே சென்று இந்த உலகத்தின் தவறான நீதிகளுக்கு எதிராக செயற்பட தொடங்கினால் என்ன நடக்கும்? உலகத்தில் உள்ள இருள் நிச்சயமாக அதை எதிர்க்கும், இல்லையா? கண்டிப்பா எதிர்க்கும். அதிகாரம் என்பது வெறும் வல்லமை மட்டுமல்ல, அது இந்த உலகத்தோட தீய அமைப்புகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நீங்க அதிகாரத்தோட உண்மையாக செயல்பட தொடங்கினால் இந்த உலகம் உங்களை எதிர்க்க தொடங்கும், உங்களை காயப்படுத்த பார்க்கும். ஆமா, வெளிச்சம் வரும்போது இருள் சும்மா இருக்காது. ஆக உங்களுக்கான இறுதி சவால் இதுதான். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை சுமந்து கொண்டு இந்த உலகத்தின் எதிர்ப்புகளை சந்திக்க நீங்க தயாராக இருக்கிறீர்களா? இறையாட்சியை வாழ்ந்து காட்டுவது என்பது வெறும் அமைதியான ஒரு வாழ்க்கை அல்ல, அது இருளுக்கு எதிரான ஒரு மாபெரும் புரட்சி. அந்த புரட்சியில் பங்கெடுக்க போகிறீர்களா? சிந்தியுங்கள். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சவால். அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ, அதற்கான எதிர்ப்புகளை சந்திக்க நாம தயாராக வேண்டும் என்பதும் அவ்வளவு உண்மை. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் 2008ஆம் ஆண்டு ஒரு மறையுரையில் பேசும்போது மிக ஆழமான ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் திருத்தூதர்கள் தார்மீக ரீதியாகவோ மாசற்றவர்களாகவோ இருந்ததால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர்கள் மனித பலவீனங்கள் கொண்டவர்கள். பலவீனமானவங்க தான். ஆமா, அவர்கள் ஏற்கனவே புனிதர்களாக இருந்ததால் இயேசு அவர்களை அழைக்கவில்லை. மாறாக அவர்கள் புனிதர்களாக மாறி வரலாற்றையே உருமாற்ற வேண்டும் என்பதற்காகவே அழைத்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்படியானால் நாம் நமது பலவீனங்களை நினைத்து ஆண்டவரின் பணிக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஒதுங்கிக் கொள்ள தேவையில்லை அல்லவா? நிச்சயமா தேவையில்லை. ஒருவேளை நாம எனக்கு கோபம் வருகிறது, எனக்கு பல கெட்ட பழக்கங்கள் இருக்கின்றன, நான் ஒரு பாவி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் தகுதியானவர்களை அழைப்பதில்லை, அழைக்கப்பட்டவர்களை தகுதியாக்குகிறார். நமது வளைவுகளையும் நெளிவுகளையும் அவர் ஒரு தலைசிறந்த சிற்பமாக மாற்றுவார். ஆமா, அது ரொம்ப 100% உண்மை. சரி, இப்போது இயேசு இந்த 12 வரையும் தேர்ந்தெடுத்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். வழித்தவறி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அற்புதமாக மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் ஏன் வழித்தவறி போனார்கள்? அதான் பெரிய கேள்வி. இப்போ அவர்களை ஏதாவது பெரிய பஞ்சமோ அல்லது போரோ ஆண்டவரை விட்டு பிரித்து விட்டதா? அதுதான் ஆச்சரியமான விஷயமே. அவர்களை பிரித்தது வறுமையோ போரோ அல்ல, அவர்களை பிரித்தது மாபெரும் வெற்றியும் செழிப்பும் தான். வெற்றியும் செழிப்புமா? ஆமா,
இதை புரிந்து கொள்ள நாம் இன்றைய முதல் வாசகத்திற்கு செல்ல வேண்டும். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். இஸ்ரேல் மக்கள் வழி தவறி போனதற்கான ஆணிவேரை ஓசேயா மிக துல்லியமாக அடையாளம் காட்டுகிறார். ஓசேயா நூல் அப்படின்னாலே அது மனிதர்களோட துரோகத்தையும் ஆண்டவருடைய மாறாத அன்பையும் சொல்ற ஒரு அற்புதமான பதிவுன்னு சொல்லலாம். கண்டிப்பா அதை விட சிறப்பா சொல்ல முடியாது. இந்த வாசகத்தோட முதல் சில வசனங்கள்ல, அதாவது ஓசையா 10:1-3 வசனங்கள்ல ஒரு மிகச்சிறந்த உருவகத்தை இறைவாக்கினர் பயன்படுத்துறார். அது என்ன உருவகம்னு நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் விளக்குறீங்களா? அதாவது இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றதுன்னு சொல்றார். எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்ததுன்னு வருது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றனன்னு அந்த வசனம் முடியுது. இது வாசிக்கும் போது எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. திராட்சை கொடி செழிப்பா வளர்ந்து கனி கொடுத்தா அது விவசாயிக்குத்தான மகிழ்ச்சியை தரணும். ஆனா இங்க நிலைமை தலைகீழா இருக்கே. இதை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இங்க மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், நாம் அந்த காலகட்டத்தோட வரலாற்று பின்னணியை புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் நாடு இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு வடக்கு அரசான சமாரியா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மிகப்பெரிய பொருளாதார மற்றும் விவசாய செழிப்பு அடைந்தது. அப்ப அவங்க தொட்டதெல்லாம் தொலைங்குச்சுன்னு சொல்லலாம். ஆமா, ஆனா மனித மூளை எப்படி செயல்படுதுன்னு தெரியுமா? நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் போது அதை நமது சொந்த திறமையாவோ அல்லது நம் கண்முன் காணக்கூடிய சில மனித சக்திகளாவோ நாம நினைச்சுக்கிறோம். ஆமா, ஆண்டவரோட கிருபைன்னு நினைக்கிறத விட நம்ம திறமைன்னு பெருமைப்பட்டுக்கிறோம். அதுதான் சமாரியர்களுக்கும் ஆச்சு. அவங்க என்ன செய்தார்கள் என்றால், தங்களுக்கு கிடைத்த அபரிமிதமான விளைச்சலுக்கு காரணம் உண்மையான ஆண்டவர் அல்ல, மாறாக கானானியர்களின் பொய் தெய்வமான பாகால் அப்படின்னு நம்ப தொடங்கினார்கள். அடப்பாவமே, அப்போ செழிப்பு அதிகரிக்க அந்த பொய் தெய்வங்களுக்கு அதிக பலிபீடங்களை கட்டினார்களா? அதான் உண்மை. எவ்வளவு கனிகளோ அவ்வளவு பலிபீடங்கள். இத நம்ம இன்றைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. உதாரணமா, ஒரு அலுவலகத்துல நமக்கு மிகப்பெரிய பதவி உயர்வோ அல்லது தொழில்ல எதிர்பாராத லாபமோ கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த நேரத்துல நாம என்ன செய்வோம்? அந்த நேரத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு பதிலா அந்த பணத்தை வச்சு நம்மளோட அந்தஸ்தை காட்டிக்கொள்ள ஆடம்பர பொருட்களை வாங்குறதுலயும் கேளிக்கைகளையும் மூழ்கிடுறோம். ரொம்ப உண்மையான ஒரு ஒப்பீடு. ஆண்டவரோடு செலவிட வேண்டிய நேரத்தை குறைச்சிட்டு எப்படி இன்னும் பெரிய மனிதனா காட்டிக்கலான்னு சிந்திக்க தொடங்கிடுறோம். செல்வ செழிப்புங்கிறது ஒரு வகையில ஆன்மீக வறட்சிக்கான விதையா மாறிடுது. அது ஒரு மாய வலைன்னு தான் சொல்லணும். அந்த வலையில அவங்க எப்படி சிக்கினாங்க அப்படிங்கறத ஓசேயா மிக தெளிவா சுட்டி காட்டுறார். அவங்கள இருமனம் கொண்ட மக்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். இருமனம் கொண்ட மக்கள் ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை இது. ஆமா, இதனுடைய மூல மொழி, அதாவது எப்ரேய மொழியில பாத்தீங்கன்னா ஹாலக் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இதுக்கு வழுவழுப்பான அல்லது பிளவுபட்ட அப்படின்னு பொருள். பிளவுபட்ட இதயம், இதை கொஞ்சம் விளக்க முடியுமா? பிளவுபட்ட இதயம்னா அவங்க ரெண்டு பக்கமும் லாபத்தை பார்க்க நினைச்சாங்களா? சரியா சொன்னீங்க. அதாவது ஒரு புறம் அவங்க தங்களை ஆண்டவரின் மக்கள் அப்படின்னு சொல்லிக் கொள்வார்கள், பாரம்பரியமான சடங்குகளையும் செய்வார்கள். ஆனா மறுபுறம் தங்களுடைய விவசாய செழிப்பிற்காகவும் பாதுகாப்புக்காகவும் பாகால் சிலைகளையும் அன்றைய அரசர்களோட அரசியல் கூட்டணிகளையும் சார்ந்திருப்பார்கள். இது இன்றைய நவீன காலத்திலையும் நாம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. கண்டிப்பா. ஞாயிற்றுக்கிழமைகள்ல நாம ஆலயத்திற்கு சென்று முழுமையா ஆண்டவரை நம்புவது போல பாவனை செய்வோம். ஆனா திங்கட்கிழமை அலுவலகம் சென்ற உடனே நிலைமை மாறிடும். ஆமா, நமது பாதுகாப்பு நம்முடைய வங்கி இருப்பு, நமது அரசியல் செல்வாக்கு அல்லது நாம செய்யற வியாபார தந்திரங்கள்ல தான் இருக்குன்னு நம்ப தொடங்கிடுவோம். இந்த இரட்டை நிலைப்பாட்டு தான் ஹாலக் அப்படின்னு திருவிவிலியம் சொல்லுது. அப்படி என்றால் அவங்க தங்களோட பாதுகாப்பிற்காக மனிதர்களையும் செல்வத்தையும் முழுமையா நம்ப தொடங்கிட்டாங்க. ஆனா ஒரு நெருக்கடி வரும்போது அவங்க நம்பின அந்த உலக பொருட்களை அவங்களை காப்பாற்றியதா? கண்டிப்பா இல்ல. ஏன்னா வாசகத்தோட தொடர்ச்சியில பாத்தீங்கன்னா, நமக்கு அரசன் இல்ல, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் அப்படின்னு அவங்க புலம்புவதை பார்க்க முடியுது. இது ஒருவித விரக்தியோட உச்சம் அல்லவா? அந்த விரக்தி ஏன் வருதுன்னா, அவங்க எதை நிலையானது அப்படின்னு நம்பினார்களோ அது அவங்கள கைவிட்டுடுச்சு. மனிதர்களாகிய நாம எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை பற்றி கொள்ளவே விரும்புறோம். ஆனா அந்த பாறை ஆண்டவர் அப்படிங்கறத மறந்துடுறோம். கரெக்ட்.
ஆண்டவர் என்ற பாறையை விட்டுவிட்டு அரசர்களோட அதிகாரத்தையும் தற்காலிக செல்வத்தையும் அவங்க பற்றி கொண்டார்கள். ஆனா அசிரிய படையெடுப்பு போன்ற பெரும் ஆபத்துகள் வந்தப்போ எந்த அரசனாலும் அவங்கள காப்பாற்ற முடியல. ஆனா ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த விரக்தியையும் அழிவையும் பற்றி சொல்லும்போது இறைவாக்கினர் பயன்படுத்துற வார்த்தைகள் மிகவும் கடினமா இருக்கே. எந்த வார்த்தைகளை சொல்றீங்க? அதாவது ஓசையா 10:7-8 வசனங்களை வாசிக்கும் போது, சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான், இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழிக்கப்படும், முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும்னு சொல்லுது. ஆமா. அது மட்டும் இல்லாம இறுதியா, அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்களும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்வார்கள் என வாசகம் கூறுது. இது கேக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லையா? அதுதான் என் கேள்வியும். நேயர்கள் சார்பாக நான் கேக்குறேன், ஆண்டவர் அன்பானவர் தானே, பிறகு ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகள்? மலைகள் அவங்க மேல் விழ வேண்டும்னு சொல்றது ஆண்டவரோட பெரும் கோபத்தை காட்டுதா? இது பலருக்கும் எழக்கூடிய ஒரு ஆழமான சந்தேகம்தான். ஆனா இது ஆண்டவரோட கோபமா பாக்குறத விட மனிதர்கள் தாங்களாகவே தேடிக்கொண்ட பேரழிவின் பயங்கரமா பார்க்கணும். தாங்களாகவே தேடிக்கொண்ட பேரழிவா? ஆமா. அந்த வாசகத்துல உள்ள ஒரு நுட்பமான வார்த்தையை கவனிங்க. நீர்மேல் குமிழி. சமாரியாவின் அரசனும் அவங்களோட பாதுகாப்பும் நீர்மேல் குமிழி போன்றது. ஒரு நீர்மேல் குமிழியை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வானவில்லோட நிறங்களை பிரதிபலிப்பதாக மிக பெரியதாக தோன்றும். ஆனா அதுக்குள்ள என்ன இருக்கு? வெறும் காற்றுதான். அது எந்த நொடியிலும் உடைந்து போகும். உலக பொருட்கள், அதிகாரங்கள் எல்லாமே இந்த நீர்மேல் குமிழி போல எவ்வளவு நிலையற்றவை அப்படிங்கறதை இது உணர்த்துது. ஓ, அப்படியென்றால் அவங்க கட்டி எழுப்பிய அந்த செழிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது உள்ளீடற்ற ஒன்று. மிகச்சரி. ஆண்டவர் அவங்கள அழித்து விட்டார் என்பதல்ல இதோட பொருள். அவங்க நிலையற்ற ஒன்றை, அதாவது ஒரு குமிழியை நம்பி நின்றார்கள். அந்த குமிழி அதோட இயல்புப்படியே ஒரு நாள் உடைந்த போது அவங்க அதல பாதாளத்துல விழுந்தார்கள். அப்போ அந்த மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் அப்படின்னு அவங்க கேட்பது, அது ஆண்டவர் அவங்கள தண்டிப்பதால் வரும் அலறல் அல்ல, மாறாக தங்கள் பாதுகாப்பிற்காக தங்களை கட்டி எழுப்பிய பொய் தெய்வங்களும் அரசியல் அதிகாரங்களும் தங்களை காப்பாற்ற முடியாத போது அவங்க உணரும் அதீத குற்ற உணர்ச்சியையும் தீவிரமான அச்சத்தையும் தான் காட்டுது. இயற்கையின் சீற்றத்தால் மடிவது இந்த விரக்தியை விட மேல் என்று அவங்க நினைக்கிறாங்க. இது உண்மையிலுமே ஒரு பெரிய திறப்பு. நாம கட்டி எழுப்பும் பகாட்டான வாழ்க்கைக்கும் செல்வத்திற்கும் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கும் நாம ஒரு நிமிஷம் நின்று, நான் பாதுகாப்பானது என்று நம்பும் என் பதவி, என் பணம், இவை எல்லாம் நீர்மேல் குமிழியா அப்படின்னு நம்மள நாமே கேட்டுக்கொள்ளணும். கண்டிப்பா கேட்டுக்கணும். அந்த பலிபீடங்கள் மேல் முட்புதர்கள் வளரும் அப்படிங்கிற உருவகமும் அதைத்தான் சொல்லுது இல்லையா? ஒரு காலத்துல அவங்க மிகவும் நேர்த்தியாக செதுக்கி ஆராதித்த அந்த சிலை தூண்கள் யாரும் அதை பராமரிக்காமல் முட்புதர்கள் மண்டிய பாழடைந்த இடமா மாறும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. இது ஒரு கவித்துவமான ஆனா ரொம்பவே ஆழமான எச்சரிக்கை தரும் இறைவார்த்தை. மனிதன் தன் பெருமையால் கட்டியெழுப்பும் எந்த ஒரு கோட்டையும் ஆண்டவரோட அருள் இல்லைனா காலப்போக்கில் முட்புதர்கள் வளரும் தரிசு நிலமா மாறிவிடும். ரொம்ப அருமையான இணைப்பு. இதனாலதான் ஆண்டவர் அவங்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல, மாறாக அவங்களை எச்சரித்து நல்வழிப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தைகளை கூறுறார். ஒரு தந்தை தன் குழந்தையை நெருப்பிற்கு பக்கத்தில் செல்ல வேண்டாம்னு கடுமையா எச்சரிக்கிறது போல. ஆமா, அது குழந்தையின் மீதான கோபத்தால் அல்ல, அந்த நெருப்பு குழந்தையை அழித்துவிடும் என்ற அக்கறையாலதான். சரி, இப்போ இந்த அழிவிலிருந்து, இந்த விரக்தியிலிருந்து மீண்டு வர வழியே இல்லையா? ஆண்டவர் அவங்களை அப்படியே கைவிட்டுட்டாரா? அதற்கான அருமையான விடையத்தான் இறைவாக்கினர் ஓசையா 10:12 கொடுக்கிறார். இந்த வசனம் என் மனதிற்கு மிகவும் நெருக்கமான ஒன்று. அந்த வசனத்தை நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா. நீதியை நீங்கள் விதையுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவர் வந்து உங்கள் மேல் நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டதுன்னு அந்த வசனம் சொல்லுது. இந்த விவசாய பின்னணி எவ்வளவு ஆழமானது! இதை நாம ஒரு பெரிய வரைபடத்தோடு இணைத்து பார்த்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும். இஸ்ரேல் மக்கள் விவசாயம் செய்து செழித்தவர்கள். அதனால ஆண்டவர் அவங்களுக்கு புரிய மொழியிலேயே விவசாய உதாரணங்களையே பயன்படுத்துறார். இங்க அந்த தரிசு நிலம் அப்படிங்கிற வார்த்தைய நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆமா, விவசாயத்துல தரிசு நிலம் என்பது என்ன? பல ஆண்டுகளாக உழப்படாமல் கடினமான நிலம். அந்த நிலத்துல மழை பெய்தாலும் உள்ளே ஈரம் இறங்காது, வெயில் பட்டுப்பட்டு அது பாறை போல கடினமாக இருக்கும். அப்படி என்றால் பல ஆண்டுகளாக ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உலக இன்பங்களிலும் செருக்கிலும் மூழ்கி கிடந்து
கடினமாகி போன மனித இதயங்களைத்தான் அந்த தரிசு நிலம் குறிக்கிறது இல்லையா? அதேதான். நீதியை விதைப்பதும் அன்பின் கனியை அறுவடை செய்வதும் தான் உண்மையான திருப்புமுனை. ஆனா ஒரு தரிசு நிலத்தை உழுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அது மிகுந்த வலியை தரக்கூடிய செயல். ஆமா, கடினமான மண்ணை ஆழமாக கிழித்து உழ வேண்டும். உள்ளே மறைந்திருக்கும் பெரிய பெரிய கற்களையும் முட்புதர்களோட வேர்களையும் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். அதுபோலவே நம் இதயங்களில் படிந்துள்ள பாவங்களை அகற்றி மனம் மாறுவது என்பது கொஞ்சம் வலி தரக்கூடிய கடினமான ஒரு செயல்முறைதான். அதனால்தான் பலர் அந்த நிலத்தை உழாமலேயே விட்டு விடுகிறார்கள். இது நாம இன்றைய நவீன உலகோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்ம நேர்களோட வாழ்வோடு எப்படி தொடர்பு படுத்துறதுன்னு பார்ப்போம். கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம். நேர்களே, இப்போ உங்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய தரிசு நிலம் எது? உங்களுக்குள்ளே பல ஆண்டுகளாக உழப்படாமல் பாறை போல கடினமாகி போயிருக்கும் அந்த இருண்ட பகுதி எது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது மனிதர்களுக்கு மனிதர் நிச்சயம் வேறுபடும். ஆமாம், சிலருக்கு அது பல ஆண்டுகளாக மனதிற்குள் உறைந்து போய் மன்னிக்கவே முடியாத கோபமாகவோ பகையாகவோ இருக்கலாம். வேறு சிலருக்கு எத்தனை முறை முயன்றாலும் கைவிட முடியாத சில தீய பழக்கங்களாக இருக்கலாம். இன்னும் சிலருக்கு வேறு சில நவீன கால சவால்களாகவும் இருக்கலாம். சரியா சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்துல மிக சாதாரணமான ஒரு விஷயமா மாறிவிட்ட சமூக வலைத்தளங்கள், அதாவது சோசியல் மீடியால மூழ்கி கிடப்பது கூட ஒரு வகையான தரிசு நிலத்தோட உருவாக்கம்தான். இத நாம பல நேரங்கள்ல சாதாரணமா நினைச்சிடுறோம். ஆனா பல மணி நேரங்களை நாம அலைபேசியோட திரையில எந்த நோக்கமும் இல்லாம செலவிடுறோம். இருட்டுல உட்காந்துக்கிட்டு மற்றவர்களோட பகட்டான வாழ்க்கையை பார்த்து பெருமூச்சு விடுறோம். ஆனா அதே நேரத்துல ஆண்டவருடனான தனிப்பட்ட ஜெப நேரத்தை, அந்த அமைதியை நாம இழந்துடுறோம். நம்முடைய நேரமும் கவனமும் எங்கே செல்கிறதோ அங்கேதான் நம் இதயமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி சிறுக சிறுக நாளுக்கு நாள் நம் இதயம் ஆண்டவர்கிட்ட இருந்து விலகி தரிசு நிலமாக மாறிவிடுகிறது. இது ஒரு மிக முக்கியமான பார்வை. நம்முடைய பிளவுபட்ட இதயம் என்பது இன்று பலிபீடங்களாகவோ பாகல் சிலைகளாகவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம் பண ஆசை, பதவி மோகம், மற்றவர்கள் நம்மை சமூக வலைத்தளங்களில் புகழ வேண்டும் என்ற ஏக்கம், இவை அனைத்துமே நவீன கால விக்கிரகங்கள் தான். ஆமா, இவற்றை நாடி செல்லும் போது நம் இதயத்தில் ஆண்டவருக்கான இடம் காய்ந்து இறுகி போய் விடுது. ஆனால் அப்படிப்பட்ட இதயத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு அந்த வாசகம் நமக்கு நம்பிக்கை தருது. கண்டிப்பா. உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிய பிறகு அவர் நம்மை அப்படியே விட்டுவிடவில்லை. நீதியை விதையுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள் என்கிறார். நாம் அந்த பாறையான இதயத்தை உழுது நேர்மையான ஒரு வாழ்வை வாழத் தொடங்கினால் ஆண்டவர் தாமே வந்து நம்மேல் நேர்மையை பொழிவார். ஆண்டவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது அப்படிங்கிறது நாளை அல்ல, இன்றே இப்போதே நாம் எடுக்க வேண்டிய முடிவு. ஆமா, இது ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, அது ஒரு மிகப்பெரிய அழைப்பு. நாம் ஒரு சின்ன அடி எடுத்து வைத்தால், அந்த தரிசு நிலத்துல உழவு செய்ய நாம் அனுமதித்தால், அவர் மழை என வந்து அருளை பொழிவார். அதுதான் அவருடைய அளவற்ற அன்பு. எப்பேற்பட்ட கடினமான இதயத்தையும் அவருடைய அன்பு மாற்றிவிடும். சரி, சொல்லுங்க. உங்களுடைய வாழ்வில் நீங்கள் வளர்க்கும் திராட்சை கொடி எதை நோக்கி படர்கிறது? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செழிப்பு, உங்கள் அறிவாற்றல், உங்கள் செல்வம், இவையெல்லாம் ஆண்டவருக்கான நீதியின் கனிகளை கொடுக்கிறதா, அல்லது உங்களுக்கான பெருமையின் சிலை தூண்களை எழுப்புகிறதா? ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனை. உங்கள் வெற்றிகள் உங்களை ஆண்டவரிடம் நெருங்கச் செய்கிறதா, அல்லது அவரை விட்டு பிரிக்கிறதா? இன்று உழுவதற்கு உங்களிடம் உள்ள தரிசு நிலத்தை ஆண்டவரிடம் காட்டுங்கள். அந்த நீர்மேல் குமிழிகளை விட்டுவிட்டு நிலையான பாறையான அவரிடம் திரும்புங்கள். மிக ஆழமான, ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளேயே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. நாம் செழிப்பில் திளைத்து நமது சொந்த பலத்தை நம்பி வாழும்போது நமது இதயம் அந்த தரிசு நிலத்தை போல இறுகி போய் விடுகிறது. நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலிக்கு செல்லலாம், மறையுரையை கேட்கலாம், திருவிவிலியத்தை வாசிக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை என்னும் மழைநீர் நமது இறுகிய இதயத்திற்குள் இறங்காமல் அப்படியே வெளியே ஓடிவிடுகிறது. அதனால்தான் உங்கள் இதயத்தை உழுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். உழுவது ஈஸி கிடையாதே. ஆமாம், உழுவது என்பது சாதாரணமான ஒரு செயல் அல்ல. அது வலியை தரக்கூடியது. கடினமான மண்ணை கலப்பையை கொண்டு கிழித்து எறிய வேண்டும். அதுபோல நமது சௌகரியமான இருமணம் கொண்ட வாழ்க்கையை நாமே கிழித்தெறிய வேண்டும். இதன் நடைமுறையில் எப்படி செய்வது? ஒரு நவீன மனிதன் தன் ஆன்மாவை உழுவது என்றால் என்ன? தினமும் காலையில எழுந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். நடைமுறையில் ஆன்மாவை உழுவது நமது அகந்தையை உடைக்கும் காரியங்களை தேடிச் செய்வது.
சரி. உதாரணமாக உங்கள் வேலை, உங்கள் பிஸியான வாழ்க்கை தான் உங்களுக்கு எல்லாமே என்று நீங்கள் நினைத்தால் தினமும் ஒரு அரை மணி நேரம் உங்கள் தொலைபேசியை யூடியூப், வாட்ஸ்அப் என எல்லாவற்றையும் அணைத்துவிட்டு அமைதியாக ஆண்டவரின் பிரசன்னத்தில் அமருங்கள். அது ஆரம்பத்துல கஷ்டமா தானே இருக்கும். அந்த அமைதி ஆரம்பத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியத்தை கொடுக்கும், ஒருவித வலியை கொடுக்கும். அதுதான் கலப்பை உங்கள் தரிசு நிலத்தை உழும் நேரம். பணம்தான் உங்கள் பாதுகாப்பை என்று நினைத்தால் உங்களுக்கு நிஜமாகவே கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அளவுக்கு ஒரு தொகையை ஏழைகளுக்கோ தேவாலயத்திற்கோ கொடுத்து பாருங்கள். ஓ, அதுதான் பண ஆசையை பிடுங்குமா? கண்டிப்பா. அது உங்கள் பண ஆசை என்ற முட்புதரை வேரோடு பிடுங்கும் செயல். குடும்பத்தை விட பதவிதான் முக்கியம் என்று ஓடிக்கொண்டிருந்தால் ஆண்டவரிடம் மண்டியிட்டு, ஆண்டவரே நான் பாதை மாறிவிட்டேன், என்னை மன்னியம் என்று உண்மையாக கண்ணீர் விட்டு நோன்பிருந்து ஜெபிப்பதுதான் தரிசு நிலத்தை உழுவது. வாவ், இது உண்மையிலே ஒரு கடினமான செயல்பாடுதான். இதத்தான் பதிலுரை பாடலும் வலியுறுத்துகிறதா? திருப்பாடல்கள் 105 ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோமே, இதுவும் இந்த உழும் செயலோடு தொடர்புடையதுதானா? முற்றிலும் தொடர்புடையது. அதுல வர 6 மற்றும் 7 வசனங்களை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? அங்க பாத்தீங்கன்னா, அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஒரு பெரிய பிரகடனம் மாதிரி இருக்கு. ஆமா, ஆனா திடீர்னு ஏன் ஆபிரகாம், யாக்கோபு அப்படின்னு ரொம்ப பழைய வரலாற்றை இங்க கொண்டு வரணும்? அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகள் அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும். இத புரிஞ்சுக்க நம்ம கொஞ்சம் வரலாற்று பின்னணியா பார்க்கணும். இஸ்ரேல் மக்களோட பயணம் எப்பவுமே ரொம்ப ஈஸியா இருந்ததில்ல. அவங்க அடிமைத்தனத்துல இருந்தாங்க, பாலைவனத்துல பல வருஷங்கள் அழிஞ்சு திரிஞ்சாங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். ஆமா, இப்படி தொடர்ந்து பல தலைமுறைகளா தோல்விகளையும் அடக்குமுறைகளையும் சந்திக்கும் போது ஒரு சமூகத்துக்கு இயல்பாகவே ஒரு அடையாள நெருக்கடி வந்துடும். அடையாள நெருக்கடினா நம்ம யாருன்னு அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்குமோ? சரியா சொன்னீங்க. நாமெல்லாம் வெறும் அடிமைகளா? நமக்குன்னு ஒரு மதிப்புமே இல்லையா? ஆண்டவர் நம்மை கைவிட்டுட்டாரா அப்படின்னு அவங்க சுருண்டு போயிருந்த ஒரு இருண்ட காலம் அது. ஓஹோ, அந்த நேரத்துலதான் நீங்க சாதாரணமானவங்க இல்ல, இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர் நேரடியாக தேர்ந்தெடுத்த குலத்தோட வாரிசுகள் அப்படின்னு அவங்களுக்கு நினைவூட்டவே இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. இத கேட்கும்போது இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன் டெக்னாலஜி தான் ஞாபகம் வருது. மொபைல் போனா அது எப்படி இதுக்கு செட் ஆகும்? அதாவது நம்ம மொபைல் சில நேரங்கள்ல ரொம்ப மெதுவா வேலை செய்யும், நிறைய வைரஸ் ஏறி ஹேங் ஆகும் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஃபேக்டரி ரீசெட் பண்ணுவோம். அதேதான், ஃபேக்டரி ரீசெட் பண்ணி அதை ஆரம்பத்துல எப்படி புதுசா வந்துச்சோ அந்த அடிப்படை நிலைக்கு கொண்டு போவோம். அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளும் அவமானங்களும் வைரஸ் மாதிரி ஏறும்போது இந்த வாசகம் நம்மள அந்த அசல் அடையாளத்துக்கு திரும்ப கொண்டு போகுதுன்னு சொல்லலாமா? வாவ், ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. உலகத்தோட குப்பைகள் நம்ம மூளையில சேரும்போது நாம தோற்று போனவங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆனா திருவிவிலியம் நம்மளை தொட்டு, நீ உலகத்தோட பார்வையில அளக்கப்படுறவன் கிடையாது, நீ ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு அந்த ஃபேக்டரி ரீசெட் வேலையை தான் செய்யுது. ஆனா இங்கே எனக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கு. ஒருவேளை நேயர்களுக்கும் இந்த சந்தேகம் வரலாம். தயங்காம கேளுங்க. அன்றைய இஸ்ரேல் மக்களுக்கு இது பொருந்தும். ஏன்னா அவங்க ஆபிரகாமோட ரத்த வழியில வந்தவங்க. ஆனா இன்னைக்கு டிராபிக்ல மாட்டிக்கிட்டு வேலைக்கு டென்ஷனா போயிட்டு இருக்கிற ஒரு நவீன கால நேயருக்கோ இல்ல பொருளாதார நெருக்கடியில சிக்கி தவிக்கிற ஒருத்தருக்கோ நீங்க ஆபிரகாமின் வழிமரபு அப்படின்னு சொல்றது எப்படி பொருந்தும்? ரொம்ப ஆழமான நடைமுறைக்கு தேவையான கேள்வி இது. இதுக்கு நாம புதிய உடன்படிக்கையை தான் பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாமும் அதே விசுவாசத்தின் வழிமரபினரா ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஓ, அப்ப ரத்த வழியா இல்லைனாலும் விசுவாச வழியா நாம அவரோட பிள்ளைகள் ஆயிடுறோம். கண்டிப்பா. அதனாலதான் அந்த 7ஆம் வசனத்துல அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆண்டவரோட நீதியும் பாதுகாப்பும் வெறும் இஸ்ரேலியர்களுக்கு மட்டும் கிடையாது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் அது நேரடியாக பொருந்தும். அப்படியா? அப்போ நம்ம அன்றாட பிரச்சனைகளை நினைச்சு நாம பயப்பட தேவையில்லை இல்லையா? ஆமா, நாம யாருன்னு தெரிஞ்சா எந்த பயமும் வராது. சரி, அடுத்ததா இந்த வாசகத்துல 2 மற்றும் 5ஆம் வசனங்களை பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை மாதிரி ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருது. அவர்தம் வியத்தக செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள், அவர் செய்த வியத்தக செயல்களை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அதுதானே? அதேதான். ஆனா நாம ஏன் இதை தொடர்ந்து செய்யணும்? பழையதே நினைச்சிட்டு இருக்க சொல்றாங்களே, ஏன்? ஒருவேளை ஆண்டவருக்கு நாம செய்த நன்மைகளை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணுமோ? இல்ல,
ஆண்டவருக்கு நினைவூட்டுறதுக்காக இல்ல, நமக்கு நாமே நினைவூட்டிக்கிறதுக்காகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மனிதர்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி இருக்கு. அதுதான் ஆன்மீக மறதி. ஆன்மீக மறதியா? அதாவது ஸ்பிரிச்சுவல் அம்னீஷியா அப்படின்னா என்ன? சாதாரணமா சாவி தொலைக்கிற மறதி இல்லை இது. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே கடந்த காலத்துல ஆண்டவர் நமக்கு செய்த அத்தனை நன்மைகளையும் நாம முழுசா மறந்துடுவோம் பாருங்க. அதுதான் ஆன்மீக மறதி. ஓ, உண்மைதான். போன மாசம் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மள காப்பாத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு காலையில ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே ஐயோ ஆண்டவர் நம்ம கை விட்டுட்டாரேன்னு புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். கரெக்ட். செங்கடல் பிளந்ததை பார்த்த இஸ்ரேல் மக்கள் கொஞ்ச தூரம் போன உடனே தாகம் எடுத்தப்ப ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாருன்னு முணுமுணுத்தாங்களே, அதே வியாதிதான் நமக்கும் இருக்கு. புரிஞ்சுது. முன்னாடி இருக்கிற இருட்டை பார்த்து பயப்படுற ஒருத்தருக்கு பின்னாடி ஆண்டவர் கடந்து வந்த பாதையில செஞ்ச அற்புதங்களை அந்த ரியர்வியூ மிரர்ல பாக்குறது எவ்வளவு பெரிய தைரியத்தை கொடுக்கும். அதனாலதான் திருவிவிலியம் தொடர்ந்து நினைவு கூறுங்கள் அப்படின்னு அழைக்குது. அப்போ நேயர்களே, இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. கடந்த மாசமோ அல்லது கடந்த வருஷமோ உங்களால சமாளிக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களை எப்படி அற்புதமா காப்பாத்தினாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அதை நினைச்சு இன்னைக்கு நீங்க அவருக்கு பாடல் பாடி புகழ்ந்தேத்துறீங்களா? ஏன்னா அந்த பழைய வியத்தக செயல்களை இன்னைக்கு முழுமையா நினைவு கூறுவது உங்க நாளைய பிரச்சனைக்கான சாவியா கூட இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆழமான உண்மை. சரி, இப்போ இந்த வாசகத்தோட மிக முக்கியமான மைய கருத்துக்கு வருவோம். அந்த 4ஆம் வசனம் தானே, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இழையராது நாடுங்கள் அப்படின்னு அதுல வருது. இதுல என்ன ஆச்சரியம்னா, பொதுவா ஆண்டவரை தேடுங்கன்னு சொல்றது வழக்கம். ஆனா இங்க திருமுகத்தை தேடுவது அப்படின்னு குறிப்பா சொல்லிருக்காங்களே. நடைமுறையில திருமுகத்தை தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. இத முழுசா புரிஞ்சுக்க நம்ம எபிரேய மூலமொழிக்கு போகணும். எபிரேயத்துல முகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பாணிம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. பாணிம் அப்படின்னா என்ன பொருள் வருது? பாணி அப்படின்னா வெறும் உடல் உறுப்பாட முகம் மட்டும் கிடையாது. அதோட உண்மையான அர்த்தம் பிரசன்னம் அல்லது நெருக்கமான உறவுன்னு சொல்லலாம். ஓ, பிரசன்னத்தை தேடுறதா? ஆமா, பழைய அரசர்கள் காலத்துல அரசனோட முகத்தை பார்க்கறதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆனா இன்னைக்கு பல நேரங்கள்ல நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கரங்களை மட்டுமே தேடுறோம். கரங்களை தேடுறோம்னா அவர் நமக்கு என்ன தரப்போறாருன்னு மட்டும் தேடுறோமா? சரியா பிடிச்சிட்டீங்க. எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, என் தீராத வியாதி குணமாகுமா, என்ன பண உதவி கிடைக்கும், இது எல்லாமே ஆண்டவர் கையிலிருந்து வர்ற பரிசுகள் தான். ஆனா நம்ம பரிசுகளை மட்டுமே தேடுறோமே தவிர அந்த பரிசுகளை தர்ற மாபெரும் வல்லரோட முகத்தை நம்ம தேடுறது இல்ல. அதாவது அவர் தரும் பரிசுகளை விட அவரை நம்ம அதிகமா நேசிக்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். ஆண்டவர் விரும்புறது நாம அவருடைய திருமுகத்தை தேடணும் அப்படிங்கறதுதான். நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு சின்ன வயசுல நடக்கிற ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்பா வெளியில இருந்து வரும்போது அவர் கையில என்ன சாக்லேட் இருக்குன்னு ஒரு குழந்தை அவரோட கைகளை மட்டுமே தேடும். ஆனா அந்த குழந்தை வளர்ந்து பெரியவங்களா ஆன பிறகு அப்பாவோட கைகளை தேடாம அப்பாவோட முகத்தை பார்த்து அன்பு செலுத்தும் இல்லையா? ரொம்ப அழகான ஒப்பீடு. அதே மாதிரிதான் நம்ம ஆன்மீக வளர்ச்சியும் இருக்கணும். இங்க எனக்கு ஒரு கேள்வி வருது. கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பாருங்களேன். சொல்லுங்க, என்ன கேள்வி? ஒரு மனிதர் கடுமையான நோயால ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கும் போதோ இல்ல தீர்க்க முடியாத கடனில் மாட்டிட்டு முழிக்கும் போதோ அவங்க ஆண்டவரோட பிரசன்னத்தை, அதாவது திருமுகத்தை மட்டும் தேடுறது எப்படி சாத்தியம்? நியாயமான கேள்விதான். அவங்களுக்கு உடனடியா தேவையானது ஒரு தீர்வு தானே. அதாவது ஆண்டவரோட கரம் தானே இப்போதைக்கு அவங்களுக்கு ரொம்ப அவசரம். அப்படி இருக்கும்போது கைகளை விட்டுட்டு முகத்தை தேடுங்கன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா? நீங்க கேட்கறது 100% வழிகள் நிறைந்த யதார்த்தமான ஒரு கேள்விதான். மனிதர்களாகிய நம்ம கண்ணீரும் வழிகளும் ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா நாம அவர் திருமுகத்தை தேடும்போது ஆன்மீக ரீதியா என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலையும் நமக்கு ஒரு விவரிக்க முடியாத மாபெரும் அமைதி கிடைக்குது. அதனாலதான் அந்த வசனம் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அப்படின்னு இரண்டையும் இணைச்சு சொல்லுது. ஓ, அப்போ அந்த அமைதி தான் பிரச்சனையை சந்திக்கும் ஆற்றலா உருவெடுக்குதா? மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இயேசுவும் சீடர்களும் படகுல போகும்போது பெரிய புயல் வந்துச்சு. அப்போ அவங்க புயலை பார்த்து பயந்தாங்க.
ஆனா எப்போ இயேசுவோட திருமுகத்தை தேடினார்களோ அப்போ அந்த மரண பயம் அவங்கள விட்டு போச்சு. ஆமா, உண்மையிலே அது பெரிய அற்புதம் தான். அவரது திருமுகத்தின் பிரசன்னத்துல நாம முழுமையா சரணடையும் போது நம்ம மற்ற தேவைகள் எல்லாமே அவருடைய கரங்களால் தானாகவே மிக சரியான நேரத்துல சரி செய்யப்படும். பரிசுகளை தேடாதீங்க, பரிசளிப்பு வர தேடுங்க. பரிசுகள் உங்களை தேடி வரும். வாவ், இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்மீக திருப்பா இருக்கு. பிரச்சனையை தீர்க்க நாம கைகளை தேடும்போது பதற்றம்தான் கூடும். ஆனா திருமுகத்தை தேடும்போது ஆழமான அமைதியும் சவாலை சமாளிக்கும் ஆற்றலும் கிடைக்குது. ஆமா, இதுதான் இஸ்ரேல் மக்களுக்கும் தேவைப்பட்டுச்சு, இன்னைக்கு இருக்கிற நவீன மனிதனுக்கும் தேவைப்படுது. ரொம்ப ரொம்ப சிறப்பான சிந்தனைகள். அந்த திருமுகம் உங்களுக்கு தரும் ஆற்றல் எந்த புயலையும் கடக்க உங்களுக்கு உறுதியா உதவும். ஆமாம், நாம் அமைதியாக அமர்ந்து, நான் இன்று இந்த நிலையில் இருப்பதற்கு என் புத்திசாலித்தனமோ என் உழைப்போ காரணமல்ல, ஆண்டவர் தன் அளவற்ற இரக்கத்தால் தான் என்னை தூக்கி நிறுத்தினார் என்று அவரது வியத்தக செயல்களை நினைத்து பார்க்கும்போது நமது அகந்தை என்னும் கடினமான பாறை சுக்கு நூறாக உடைகிறது. அங்கதான் நன்றி உணர்வு வருது. கரெக்ட், அங்கு நன்றி உணர்வு என்னும் நீரூற்று பிறக்கிறது. இந்த நன்றி உணர்வுதான் நமது ஆன்மாவின் தரிசு நிலத்தை மென்மைப்படுத்தும் சிறந்த கருவி. இதை நினைக்கும் போதுதான் இன்றைய நற்செய்தியின் தொடக்கம் முழுமையாக புரிகிறது. இயேசு ஏன் அந்த 12 வளைந்து நெளிந்த சீடர்களை தேர்ந்தெடுத்தார்? ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த பலத்தில் எதையும் சாதிக்க முடியாது என்று தெரிந்தவர்கள். அவர்களின் உள்ளம் உழப்பட்டிருந்தது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்த பரிசேயர்களிடமோ செல்வந்தர்களிடமோ இயேசு இந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. உண்மைதான். சீடர்கள் புறப்பட்டுச் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைச்சாற்ற வேண்டும். அந்த விண்ணரசு என்னும் நல் விதையை நமது இதயங்களில் ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக வேண்டும் என்றால் முதலில் நமது இருமனம் என்ற தரிசு நிலத்தை நாம் உழுது பண்படுத்தியாக வேண்டும். உண்மையாகவே செழிப்பும் வெற்றியும் வரும்போது நாம் ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானால் நாம் தொடர்ந்து நீதியை விதைக்க வேண்டும். நமது செயல்களில் நேர்மை இருக்க வேண்டும். மற்றவர்கள் மீது இரக்கம் இருக்க வேண்டும். நாம் விதைப்பது நீதியாக இருந்தால் அறுவடை செய்வது ஆண்டவரின் முடிவற்ற அன்பாக இருக்கும். நமது வாழ்வில் ஆண்டவர் பல வெற்றிகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்திருக்கிறார். அந்த செழிப்பை பயன்படுத்தி நாம் நமது அகந்தைக்கு பலிபிடங்களை கட்டுகிறோமா அல்லது நீதியை விதைத்து அன்பின் கனியை அறுவடை செய்கிறோமா? உங்கள் உள்ளம் என்னும் தரிசு நிலத்தை இன்று எப்படி பண்படுத்த போகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள். கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. இருளுக்கு மத்தியில் வெளிச்சத்தை கொண்டு செல்லும் கருவிகளாக ஆண்டவர் நம்மை உருமாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆழமான பார்வையை நாம் நிறைவு செய்வோம். கண்டிப்பா. இப்போ ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். எங்கள் அன்பு தந்தையே, இன்று நாங்கள் கேட்ட இந்த இறைவார்த்தைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு நேயரின் உள்ளங்களிலும் ஆழமான விதையாக விழட்டும் என ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் வாழ்வில் உள்ள தரிசு நிலங்களை உழுது பண்படுத்தவும் நீதியை விதைத்து உமது மாறாத அன்பின் கனியை அறுவடை செய்யவும் நீரே அவர்களுக்கு ஆற்றலை தாரும். நீர்மேல் குமிழி போன்ற உலக மாயைகளிலிருந்து அவர்களை விடுவித்து உம்மையே தங்கள் நிலையான பாறையாக பற்றிக்கொள்ள அவர்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சா மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரைங்க. நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். ஆமா, மீண்டும் சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பை பெற்றோர் பேறு பெற்றோர். ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன்.